என்னதான் உலகம் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருந்தாலும் பிரிண்ட் எடுக்கிறது இன்னும் சேஞ்ச் ஆகவே இல்லை. ஸோ அதுவும் நம்ம பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் தான் முக்கியமாக நிறையா வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை போய் வெளியில் எடுக்கும்போது நமக்கு காசு பிரச்சனை இல்லாட்டியும் நம்மளுடைய பர்சனல் டீடைல்ஸ் வெளில தெரிஞ்சிருமோ அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும். ஸோ வீட்டில் ஒரு நல்ல பிரிண்டர் இருந்தது அப்படின்னா நம்மளால ஈஸியாக வந்து பிரிண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ அப்படி நம்ம தேடிட்டு இருக்கும்போது பலவிதமான பிரிண்டர்ஸ் இருக்கு. ஏற்கனவே நம்ம இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதில் முக்கியமான ஒரு கேட்டகரி பிரிண்டர் அப்படின்றது லேசர் பிரிண்டர். ஸோ அப்படி ஒரு பிரிண்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ பிரதர் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து இப்போ லேட்டஸ்டாக லான்ச் ஆயிருக்கிற HL2440DW அப்படின்ற ஒரு மோனோ லேசர் பிரிண்டர். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 13,500 ரேஞ்சில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இது எந்த அளவுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். ஸோ இது வீட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஆஃபீஸ் செட்டப் இருந்தால் கூட அதுக்கே கூட வந்து செட் ஆகும். ஏன்னா இதோட மந்த்லி ஈல்டு வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு. ஸோ இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா எந்த அளவுக்கு இது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிரிண்டரை பார்க்கும்போது நமக்கு தோன்றது என்னன்னா ஒரு காம்பாக்டான ஒரு டிசைன். ஸோ ரொம்ப இடத்த அடைக்காம ஒரு மாதிரி கச்சுன்னு இருக்க மாதிரி வந்து இருக்குது. அது மாதிரி இதில் யூஸ் பண்ணிருக்க பிளாஸ்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரீமியம் குவாலிட்டியில் இருக்கிறதுனால பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லுக் நமக்கு வந்து கிடைக்குது. அது மாதிரி பிரிண்டர் வாங்கின உடனே அதை இன்ஸ்டாலேஷன் பண்றது தான் பெரிய ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டர்ல ஈஸியாக வந்து பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரியான ஒரு டோனர் கேட்ரிட்ஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளா வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்ரிட்ஜ் இன்சர்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து இந்த ஒரு ஏரோ மார்க் இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் இந்த டாப்ல இருக்க ஏரோவும் ஒன்னா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி ஒன்னா இல்லை அப்படின்னா பேப்பர் எட்ஜில் வந்து ஒரு பிளாக் கலர் ஷேடோ வந்து வருது. இந்த அலைன்மெண்ட் வந்து எட்ஜ் டு எட்ஜ் வந்து இருக்கிறதான்றதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் வந்து கரெக்டாக அந்த எட்ஜில் பிளாக் இல்லாமல் வந்து வரும். ஸோ இப்படி உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது சிம்பிளாக இன்ஸ்டால் ஆயிரும். ஒரு பவர் கேபிள் இருக்கு, அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்பிளே வந்து ஆன் ஆயிரும். இந்த இடத்துல நீங்க பிரிண்ட் பண்றதை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட பிரிண்டிங் ஸ்பீட். ஸோ பிரிண்டிங் ஸ்பீடுங்கும் போது இங்க வந்து 30 பேஜ் பெர் மினிட் வந்து பிரிண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ நீங்க நார்மலா வந்து பிரிண்டோடைய டைம் வந்து அதிகமாக நமக்கு நிறைய பிரிண்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்தை நமக்கு சாப்பிட்றோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டர்ல ரொம்ப கம்மியா இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாவே உங்களால வந்து பிரிண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதுல முக்கியமா இந்த மாதிரி பிரிண்டர்ல இருக்காத ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ டியூப்ளெக்ஸ் பிரிண்டிங். ஸோ டியூப்ளெக்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ்ல டபுள் சைடே நம்மளால வந்து அட் அ டைம்ல வந்து எடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரிண்ட் வந்து இதுல மேல வருது அப்படின்னா நீங்க டியூப்ளெக்ஸ் மோட் எனேபிள் பண்ணிருந்தீங்கன்னா திரும்ப அந்த பேப்பர் ஃபீட் உள்ள போயிட்டு அந்த பேப்பரோடைய ரெண்டாவது பக்கத்தையுமே அது பிரிண்ட் பண்ணி வெளில கொண்டு வந்துரும். ஸோ இந்த மாதிரி வந்து எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு புக்லெட் மாதிரி பிரிண்ட் பண்றீங்க, ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேஜ் இருக்கு, அந்த 10 பேஜை வந்து நீங்க பேக் டு பேக் பிரிண்ட் பண்றீங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டர்ல வந்து சூப்பரா வேலை செய்யுது. அது மாதிரி இந்த பிரிண்டரோட கனெக்டிவிட்டி ஆப்ஷன் பார்க்கும்போது இதுல USB மூலமா நீங்க லேப்டாப்ல வந்து கனெக்ட் பண்ணி இல்ல உங்க PCல கனெக்ட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்க முடியும். இது இல்லாம பிரதருடைய மொபைல் கனெக்ட் ஆப் இருக்கு. ஸோ அந்த ஆப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா வந்து இந்த பிரிண்டர் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுல போயிட்டு நிறைய விஷயங்களை நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். பேப்பரோட சைஸ், அது மாதிரி டியூப்ளெக்ஸ் வேணுமா வேணாமா, அதாவது ஷார்ட் எட்ஜா லாங் எட்ஜா எப்படி நம்ம மாத்துறது, ஸோ எல்லாமே நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பட் இதுல வந்து LAN கொடுக்கல. ஸோ LAN மூலமா நீங்க டைரக்டா வந்து பிரிண்ட் எடுக்க முடியாது. அதோட உங்களுக்கு வைஃபை டைரக்ட் USB 2.0 இந்த மாதிரியான சப்போர்ட் இருக்கிறதுனால ஸோ ஓரளவுக்கு நல்ல கனெக்டிவிட்டி ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்மளால ஈஸியா வந்து பிரிண்ட் எடுத்துக்க முடியுது. ஸோ அடுத்து வந்து ஒரு பிரிண்டர்ல முக்கியமானது அதோட பேப்பர் ஸ்டோரேஜ் எவ்வளவு இருக்கு அப்படின்றது. ஸோ இங்க வந்து பேப்பர் ட்ரே பொறுத்தவரை பாட்டம்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பேப்பர் ட்ரே வந்து இருக்குது. ஸோ இதுல வந்து பலவிதமான பேப்பர் சைஸ்களை நம்மளால வச்சுக்க முடியும். ஸோ இதை வைக்கும் போது நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த சைஸ்ல உங்களுக்கு வந்து வேணுமோ பேப்பரோட சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த ஹைட்டு இது எல்லாத்தையும் நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதிகபட்சமா நீங்க 250 பேப்பர் வரைக்கும் இதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். சோ இங்க இருந்தே உங்களுக்கு வந்து ஃபீட் வந்து எடுத்துரும். சோ இன் கேஸ் உங்களுக்கு வந்து அர்ஜென்ட்டா ஏதாவது ஒரு ஃபீட் எடுக்கணும், அதாவது ஒரு பேப்பர் ஆல்ரெடி ஒன் சைடா பிரிண்ட் பண்ணிருக்கு, இன்னொரு சைடு பிரிண்ட் பண்ணணும், இல்ல வந்து ஒரு ஸ்பெஷல் பேப்பர் ஒரு பாண்ட் பேப்பரா இருக்கு அந்த மாதிரியான பேப்பர் பண்ணணும் அப்படின்னா இந்த டாப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு டெம்பரரி ஃபீட் மாதிரி இங்க கொடுத்தீங்கன்னா இதை தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கும். சோ ரெண்டாவது தான் அந்த அடியில இருக்க ட்ரே மூலமா வந்து எடுக்கும். சோ இதுவுமே ஒரு நல்ல ஃபீச்சரா வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த டாப்லவே வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆக அந்த பேப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேவ் ஆயிட்டா இருக்கும். இந்த இடத்துல வந்து ரெண்டு ஹோல்டர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சோ அதை நீங்க எடுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பேப்பர் வந்து உங்களுக்கு ஹோல்ட் ஆயிட்டே இருக்கும். சோ அதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே இதோட பின் சைடுல வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சோ உங்களுக்கு பேப்பர் வந்து ஏதாவது ஜாம் ஆகுது ஸ்டக் ஆகுது அப்படின்னா நீங்க இதை ஓபன் பண்ணி இந்த இடத்துல வந்து கிளியரன்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதுல வந்து ஒரு கூலிங் ஃபேன் கூட இருக்குது. ஓவர் ஹீட் ஆகுதுங்கும் போது அந்த இடத்துல வந்து கூலிங் ஃபேன் வந்து ரன் ஆகும். அது மாதிரி நெக்ஸ்ட் இதுல கண்ட்ரோல் பேனல்னு பார்க்கும்போது இங்க வந்து ஒரு குட்டி டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன LCD டிஸ்ப்ளே தான். அது கீழே வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வைஃபை ஆன் பண்றது ஆஃப் பண்றது, அது மாதிரி பேக் ஓகே, இந்த மாதிரி கோ பட்டன்ஸ் இந்த மாதிரி நிறைய பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ பட் இது டச் பேனல் வந்து கொடுக்கல. சோ எல்லாமே வந்து பட்டன்ஸ் ஆப்ஷன் தான் இருக்குது. இதுமே நான் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா தான் இருக்குது. இது வந்து எவ்வளவு பிரிண்ட் பண்ண முடியும்னா கிட்டத்தட்ட 35,000 பேஜஸ் வரைக்கும் இதை தாராளமா பிரிண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி வந்து இந்த லோடு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும்போது நமக்கு வந்து நம்மளால அவ்வளவு பேஜஸ் நம்மளால எடுக்க போறது இல்ல, நம்ம எடுக்க போறது இல்ல. பட் நமக்கு அந்த மாதிரியான கேப்பபிலிட்டி இருக்கும்போது நம்ம தைரியமா எவ்வளவு பிரிண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா சில இதுல லிமிட் பண்ணிருப்பாங்க, இத்தனை பேஜஸ் தான் நீங்க எடுக்கலாம் மந்த்லிக்கு அப்படிங்கும்போது லிமிட் பண்ணியிருந்தாங்க.
வாரண்டி கவரேஜ் இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வந்து வரும். பட் நீங்க வந்து 35,000 வந்து கொடுத்துருக்கிறதுனால நீங்க தாராளமா எவ்வளவு பிரிண்ட் வேணாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். அது மாதிரி பிரிண்ட் குவாலிட்டி, ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிபிஐ பொறுத்து அந்த பிரிண்ட் குவாலிட்டி வந்து மாறும். ஸோ இங்க வந்து 1200 into 1200 வரைக்கும் மேக்ஸிமம் டிபிஐல இந்த பிரிண்டர் வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ பிரிண்ட் குவாலிட்டி உண்மையிலே சொல்ல போனா ரொம்ப குவாலிட்டி நல்லாவே வந்து இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்த லெட்டர்ஸா இருக்கட்டும், சில பிக்சர்ஸ் மாதிரியான அவுட்லைன் பிக்சர்ஸ் மாதிரி எல்லாம் பார்க்கும்போது அந்த டாட் எல்லாம் பெருசா வந்து தெரியல, ரொம்ப நல்லாவே இருக்குது பிரிண்ட் குவாலிட்டி. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிரிண்டர்ல டோனர் ட்ரம், இது ரெண்டையும் வந்து நம்ம பெருசா வந்து பார்க்கணும். ஸோ அதோட காஸ்ட் இதெல்லாமே இதுல முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்லுவேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டோனர் ட்ரம் வந்து தனியா நம்ம வந்து கழட்டிக்கிற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டோனர் கேட்ரிட்ஜ்ல யூசுவலா இந்த மாதிரியான டோனர் கேட்ரிட்ஜ் எல்லாம் வரும்போது வேற பிரிண்டர்ஸ்ல அன்அஃபிஷியலா ரீஃபில் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இந்த ட்ரம் இந்த டோனர் கேட்ரிட்ஜே டோட்டலா வந்து சேஞ்ச் பண்ணுவோம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டோனரை மட்டும் நம்மளால வந்து தனியா வந்து மாத்திக்க முடியும். இதோட பிரஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டோனர் வந்து நமக்கு வந்து தனியா வந்து வந்துரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து தனியா வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து இதுல வந்து சூப்பரான ஒரு ஹைலைட்டான ஒரு ஆப்ஷனா இருக்குது. ஸோ இதுல வர்ற அதாவது இன்பாக்ஸ் டோனர் வந்து பாத்தீங்கன்னா 3000 பேஜஸ் வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ இதுல இருக்க மாடல் வந்து பாத்தீங்கன்னா TN2570 XL அப்படின்ற மாடல். இது இல்லாம ஹை ஈல்ட் டோனர் கூட இதுல வந்து இருக்குது. TN2570 XXL அப்படின்ற அந்த டோனர் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா நீங்க 5000 பேஜஸ் வந்து எடுத்துக்க முடியும். கொஞ்சம் காஸ்ட் வந்து அதோட வந்து ஹைல வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைக்கு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரியான டோனரை வாங்கி நீங்க சிம்பிளா வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டோட்டல் இந்த ட்ரம் கேட்ரிட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, இதையுமே ஒரு டைம்ல வந்து ரீப்ளேஸ்மென்ட் வந்து பண்ணணும். ஸோ இந்த ஒரு ட்ரம் யூனிட்டோடைய டோட்டல் லைஃப்னு பாத்தீங்கன்னா ஒரு 15000 பேஜ். ஸோ 15000 பேஜ் முடிஞ்ச உடனே நீங்க டோட்டலா இந்த செட்டப்பே வந்து ரீப்ளேஸ்மென்ட் வந்து பண்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கங்க. நான் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. ஸோ வேற பிரிண்டர்ஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது இதோடைய ட்ரம் கேட்ரிட்ஜா இருக்கட்டும், அதே மாதிரி இதோட டோனர் கேட்ரிட்ஜா இருக்கட்டும், இதோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா வேற எதை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே எக்ஸ்டெண்டா தான் கொடுக்குறாங்க. அது மாதிரி காஸ்ட் வைஸுமே வேற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது பிரதர்ல ஓரளவுக்கு குறைவா தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிஷனுக்கு எடுத்துக்கிறதுல ஸோ வேற பிரிண்டர்ஸ் இந்த பிரைஸ் கேட்டகரியில் இருக்கிற வேற பிரிண்டர்ஸ்ல இவங்க கொடுத்துருக்க ஃபீச்சர்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஸோ HP, Canon மாதிரியான பிராண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில் லான்ச் பண்றாங்க. ஸோ அந்த பிரிண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டியூப்ளெக்ஸ் பிரிண்டிங் வந்து எதுலையுமே வந்து கிடையாது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரதர் பிரிண்டர் யூனிக்கா ஒரு விஷயமா வந்து வைக்கிது. அதே மாதிரி இதோட பிரிண்ட் ஸ்பீட் ஏற்கனவே வந்து 30 பேஜ் per minute சொல்லியிருந்தேன். ஸோ இதோட காம்படிட்டிவ் பிரிண்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சமா 18 to 20 pages per minute தான் வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ ஆட்டோ டியூப்ளெக்ஸா இருக்கட்டும், அது மாதிரி பிரிண்ட் per minute இருக்கட்டும், ரொம்பவே எல்லாமே குறைவா தான் இருக்குது இந்த பிரைஸ் ரேஞ்சில் வாங்குற வேற பிரிண்டர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட. அது மாதிரி இது வாங்கும் போது வர இந்த இன்பாக்ஸ் டோனரோட ஈல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வேற பிராண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 இருந்து 1500 தான் ஈல்டு வந்து கொடுக்குது. பட் இவங்க கொடுத்துருக்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3000 பேஜஸ் வந்து ஈல்டு கிடைக்குது. அது மாதிரி ட்ரேயை பொறுத்தளவுல பேப்பர் வைக்கிற ட்ரேயை பொறுத்தளவுல 150 வரைக்கும் தான் வந்து Canonலயும் HPல வந்து கொடுத்துருக்காங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 250 பேப்பர்ஸ் வந்து நம்மளால வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியுது. ஸோ ஓவரால் இந்த பிரைஸ் ரேஞ்சில் அதாவது ஒரு 13500 பிரைஸ் ரேஞ்சில் பலவிதமான சூப்பரான யூனிக்கான ஃபீச்சர்ஸ் இப்போ இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல பிரதர் பிரிண்டர்ல வந்து இருக்கிறதுனால உண்மையிலே சொல்ல போனா இந்த பிரிண்டர் நான் வந்து தாராளமாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இதுல வந்து இருக்குது, ஃபீச்சரோட இருக்குது. ஸோ பட் இதுல என்ன ஒரு நான் பார்த்ததுல ஒரு சின்ன குறை அப்படின்னா இதுல வந்து ஆல் இன் ஒன் வந்து இல்ல. நீங்க போட்டோ காப்பி மாதிரி பண்ணணும், இல்ல அப்படின்னா ஏதாவது ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் வந்து கிடையாது. இப்போ உங்களுக்கு தெரியும் லேட்டஸ்டா வந்து முன்னாடி இருந்த பிரைஸ் ரேஞ்ச் வேற, இப்போ வந்து இந்த 13000 ரேஞ்சில் யாருமே அந்த மாதிரி கொடுக்கறது இல்ல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த ஆல் இன் ஒன் டேங்க் பிரிண்டர்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி பிரிண்டர்ல உங்களுக்கு வந்து தாராளமாக வந்து அந்த மாதிரி கிடைக்குது. உங்க கலரும் ஆப்ஷன் வந்து வரும். ஏற்கனவே பிரதருடைய பிரிண்டர்ஸ் எல்லாமே நம்ம ரிவ்யூ பண்ணிருக்கோம் அந்த மாதிரி பிரிண்டர்ஸ். ஸோ அது வேணும் அப்படின்னாலும் நான் அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பிரிண்டர்ஸ் வேணும்னா கூட அதை நீங்க செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த பிரிண்டர் வந்து யாராருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஓரளவுக்கு நார்மலாக பிரிண்டிங் பண்றவங்க, அது மாதிரி ஒரு சின்ன ஆஃபீஸாக இருக்குது அதில் நிறைய பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் செட் ஆகும். அது மாதிரி இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் அது மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த டியூப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து யூஸாக இருக்கும். அது மாதிரி இங்க் டேங்க் பிரிண்டர் இருக்கட்டும் இல்லை இங்க்ஜெட் பிரிண்டர் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க் லாகிங் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க ஒரு 1 வீக் பிரிண்ட் எடுக்காம விட்டீங்க அப்படின்னா அந்த இங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் ஆயிரும். கிளாக் ஆனிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம திரும்ப இது பண்றதுக்குள்ள ரொம்ப ஆயிரும். கொஞ்ச நாள் விட்டீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக அடைச்சிரும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அதில் வந்து வரும். லேசர் பிரிண்டர் பொறுத்தவரை அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க என்னைக்கு ஆன் பண்ணாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆன் ஆகிற மாதிரி வந்து ஆன் ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லேசர் பிரிண்டர்ல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்குது. இந்த பிரிண்டர் யாருக்கு ஒத்து வராது அப்படின்னா கலர் பிரிண்டர் வேணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி ஸ்கேன் காப்பி எல்லா ஆப்ஷனும் வேணுன்றவங்களுக்கு நீங்க வேற மாடல்ஸ் வந்து தாராளமாக வந்து போகலாம். ஸோ நண்பர்களே இந்த பிரிண்டருடைய பர்ச்சேஸ் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அங்க இருந்து டேரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, நீங்க இந்த பிரிண்டர் வாங்குவீங்களா அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலை சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் from தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம். Right.